நான் ஆணையிட்டா அது நடந்து விட்டா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் கால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். புது புது திட்டங்கள் புரட்சித் தலைவியின் புகழ் தொடும் திட்டங்கள், ஈடிணையற்ற இமாலய சாதனை திட்டங்கள், தந்த அம்மாவை இன்று
இந்தியாவே திரும்பிப் பார்க்கிறது. நாளை இந்த திட்டங்கள் இந்தியா முழுவதும் சென்றால் மேலை நாடுகளே மிரண்டு பார்க்கும். திட்டம் திட்டம் அம்மா திட்டிய திட்டம், திட்டம் திட்டம் அம்மா திட்டிய திட்டம், திட்டம் திட்டம் அம்மா திட்டிய திட்டம், திட்டம் திட்டம் அம்மா திட்டிய திட்டம். இலவச அரிசி திட்டம், முதியோர் பென்ஷன் திட்டம், திருமண உதவி திட்டம், கோவில் அன்னதான திட்டம், கறவ மாடு ஆடு திட்டம், மகப்பேறு சலுகை திட்டம், அரசு கேபிள் டிவி திட்டம், காவல்துறை சிறப்பு திட்டம், மீனவருக்கு உதவி திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம். அம்மாவின் இருக்கரும் மக்கள் யாவரும் மகிழ்ச்சியில் மின்விசிறி கிரைண்டர் திட்டம், புதிய புதிய பேருந்து திட்டம், போனோ ரயில் திட்டம், கட்டணமில்லா பயண திட்டம், சுகமான மிதிவண்டி திட்டம், ஸ்மார்ட் கார்டு திட்டம், மாற்றுத்திறனாளி உதவி திட்டம், சிறப்பு காவல் இளைஞர் படை திட்டம், காவல் துறைக்கு சொந்த வீடு திட்டம், பாலங்கள் மேன்மை திட்டம். நகர்ப்புற வளர்ச்சி திட்டம், நலம் தரும் நாப்கின் திட்டம், வழக்கறிஞர் சேமநிதி திட்டம், இலவச வெடி செல்ல திட்டம், அம்மா உணவக திட்டம், வருவாய் துறையில் அம்மா திட்டம், ஜவுளி பூங்கா மானிய திட்டம், கிராம கால்நடை நிலைய திட்டம், தானே புயலுக்கு 1000 கோடியில் வீடுகள் திட்டம். கச்சத்தீவு மீட்பு திட்டம், முல்லை பெரியார் அணை மட்டம் உயர்த்தும் திட்டம், மின்காந்த அடுப்பு திட்டம், சூரிய மின்சார பூங்கா திட்டம், இலங்கை தமிழருக்கு இனிய பல வீடுகள் திட்டம், தீயணைப்பு வீரர்களுக்கு தற்காப்பு உடை திட்டம், யானைகளுக்கு புத்துணர்வு முகாம், 1000 கோடியில் மீஞ்சூர் சாலை, டெங்கு காய்ச்சலை விரட்டிய திட்டம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரிய திட்டம், மருத்துவ கழகத்திற்கு புதிய கட்டடங்கள் திட்டம், மதுரை சென்னை துணை நகர திட்டம். அம்மாவின் இருக்கரும் மக்கள் யாவரும் மகிழ்ச்சியில் கடற்கரை சாலை கன்னியாகுமரி வரை திட்டம், பழனி பக்தர்களுக்கு ஓய்வு கூட திட்டம், தியாகிகளுக்கு புது சிலை அமைக்கும் திட்டம், சத்துணவு அங்கன்வாடிகளில் 30,000 பேர் வேலை திட்டம், கைத்தறி நெசவாளர்களுக்கு வருடம் முழுவதும் வேலை திட்டம், சித்திரையில் புத்தாண்டு திட்டம், சட்டமன்ற உறுப்பினருக்கு ஓய்வூதிய உயர்வு திட்டம், ஹஜ் புனித பயண ஒதுக்கீடு திட்டம். அம்மாவின் இருக்கரும் மக்கள் யாவரும் மகிழ்ச்சியில் முதியோர் குழந்தைகளுக்கு ஒருங்கிணைந்த மையங்கள் திட்டம், சென்னையில் புதிய பல காவல் நிலைய திட்டம், தலைமைச் செயலக மாளிகை புதுப்பிப்பு திட்டம், ஜப்பான் நாட்டோடு புரிந்துணர்வு திட்டம், 100% சுகாதார ஊராட்சிக்கு பரிசு திட்டம், பூந்தமல்லியில் பார்வையற்றோர் பள்ளி கட்டிட திட்டம், தொழில்நுட்ப கல்லூரிகளில் 410 பணியிடங்கள் உருவாக்கிய திட்டம், சிறைவாசிகளை சீர்திருத்த புதிய முறை திட்டம், தாய் சேய் நலங்காக்க புதிய திட்டம், சென்னை மாநகர காவல் ஆணையரகம் மாற்றியமைத்த திட்டம், மின்விசிறிக்கு பதில் மின்னடுப்பு திட்டம், நீதிமன்ற வளர்ச்சிக்கு 700 கோடியில் திட்டம். அம்மாவின் இருக்கரும் மக்கள் யாவரும் மகிழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி 900 கோடி வளர்ச்சி பண்ணி திட்டம், வருவாய்த்துறை நவீனப்படுத்த கம்ப்யூட்டர்கள் திட்டம், மழையில் உடைந்த சாலை செப்பனிட 150 கோடி திட்டம், மின்வாரிய தொழிலாளிக்கு போனஸ் திட்டம், கரும்பு உற்பத்தி மேம்படுத்த 13 கோடி திட்டம், கரும்பு ஆதார விலை உயர்வு திட்டம், பசுமை வீடுகள் திட்டம், கனெக்ட் 2011 தொழில்நுட்ப வளர்ச்சி திட்டம், 2023 தொலைநோக்கு திட்டம், பயிறு அதிசய திட்டம், ஜப்பான் கம்பெனியோடு 700 கோடி ஒப்பந்த திட்டம். பட்டாசு ஆலை விபத்து நிதி திட்டம், வண்டலூரில் புதிய பேருந்து திட்டம், திட்டம் திட்டம் அம்மா திட்டிய 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 திட்டம்.
மழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. எழில் பொங்கிடும் வந்து தங்கையில் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. மழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. எழில் பொங்கிடும் வந்து தங்கையில் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. கச்சேரி மேளங்கள் வேடிக்கை வானங்கள் ஊரெங்கும் கொண்டாட்டமா. கச்சேரி மேளங்கள் வேடிக்கை வானங்கள் ஊரெங்கும் கொண்டாட்டமா. உன்னை கண்டோர்கள் கண்பட்டு போகின்ற எழிலோடு சிங்கார தேரோட்டமா. தோழி அத்தானை பாரென்று உனை கிள்ள முகம் நாணத்தில் செந்தூர நிறம் கொள்ள. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. கழுத்தோடு பொன்மாலை அசைந்தாட நான் கண்ட பொருள் கூறவா. என் அண்ணாவை ஒரு நாளும் என் அண்ணாவை ஒரு நாளும் என் உள்ளம் மறவாது என்றாடும் விதம் அல்லவா. நீ வாழ்கின்ற நாடெல்லாம் திருநாளே என உனை கொண்ட மணவாளன் தினம் பாட. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. கால்பட்ட இடம் எல்லாம் மலராக கைப்பட்ட பொருள் எல்லாம் பொன்னாகணும். உன் கண்பட்டு வழிகின்ற நீரெல்லாம் ஆனந்த கண்ணீரே என்றாகணும். ஒரு 16 தான் பெற்று நீ வாழ அதை பார்க்கின்ற என் உள்ளம் தாயாக. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. எழில் பொங்கிடும் அன்பு தங்கையில் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது.
எங்கும் ஒலித்திட வெற்றி உலா வருக அம்மா வருக வருக வருக. வீரத் திருமகள் எங்கள் அம்மா வெற்றி உலா வருக அம்மா வருக வருக வருக. எங்கள் இதயமே புகழின் இமயமே புரட்சி தலைவியே வருக வருக. அந்த வானகம் இந்த வையகம் உந்தன் கையகம் வருக வருக. அம்மா வருக வருக வருக. புரட்சி தலைவியே அம்மா வருக வருக வருக. தானமும் தர்மமும் இருபுறம் உனக்கு துணையாய் வருகிறது. வானமும் நீ வரும் வழிகளில் எல்லாம் பூமழை பொழிகிறது. தானமும் தர்மமும் இருபுறம் உனக்கு துணையாய் வருகிறது. வானமும் நீ வரும் வழிகளில் எல்லாம் பூமழை பொழிகிறது. திமு திமு திமுவென மக்களின் கூட்டம் ஊர்வலம் வருகிறது. சட சட சடவென எதிரிகள் கோட்டை அடியோடு சரிகிறது. நம்ம புரட்சி தலைவி அம்மா வாழ்க வாழ்க எனும் வாழ்த்தொழி கேட்கிறது. வெற்றி மகள் கரம் மாலைகளோடு உன்னை வரவேற்கிறது. வெற்றி மகள் கரம் மாலைகளோடு உன்னை வரவேற்கிறது. அம்மா உன்னை வரவேற்கிறது. வெற்றி முழக்கம் எங்கும் ஒலித்திட வெற்றி உலா வருக அம்மா வருக வருக வருக. வீரத் திருமகள் எங்கள் அம்மா வெற்றி உலா வருக அம்மா வருக வருக வருக. வருக வருக வருக. ஏழைகள் எளியவர் உன்முகம் பார்த்திடும் ஆசையில் வருகின்றார். எங்களின் அம்மா என்று பாடி அனைவரும் தொழுகின்றார். ஏழைகள் எளியவர் உன்முகம் பார்த்திடும் ஆசையில் வருகின்றார். எங்களின் அம்மா என்று பாடி அனைவரும் தொழுகின்றார். அன்பினில் சுரந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிகிறது. நலமுற வாழ்கென அவர்களை வாழ்த்தி உன் கரம் குவிகிறது. வாழ்க வாழ்க எங்கள் தாயன வாழ்த்தும் வாழ்த்தொலி கேட்கிறது. வெற்றி மகள் கரம் மாலைகளோடு உன்னை வரவேற்கிறது. வெற்றி மகள் கரம் மாலைகளோடு உன்னை வரவேற்கிறது. அம்மா உன்னை வரவேற்கிறது. வெற்றி முழக்கம் எங்கும் ஒலித்திட வெற்றி உலா வருக அம்மா வருக வருக வருக. வீரத் திருமகள் எங்கள் அம்மா வெற்றி உலா வருக அம்மா வருக வருக வருக. எங்கள் இதயமே புகழின் இமயமே புரட்சி தலைவியே வருக வருக. அந்த வானகம் இந்த வையகம் உந்தன் கையகம் வருக வருக. புரட்சி தலைவி அம்மா வருக 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 வருக வருக. தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி
இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வு இதயக்கனி எங்கள் இதயக்கனி இதயக்கனி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக பாடுபட்டு கேட்ப பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் நாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் நாம் பாடுபட்டு கேட்ப பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் நாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவு கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி வடக்கு ஒன்றியத்தில் ஈரம்பூரிலே 106 அடி உயர கம்பத்தில் கொடியேற்றுகின்ற வரி வந்துள்ள கோவை தெற்கு மாவட்ட கழகத்துறை ஆட்சியர் செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர் பொங்கநாடு தங்கம் இளைஞரணி எழுச்சி நாயகன் உள்ளாட்சியை நல்லாட்சி முன்பு பொங்கம் நடந்தது 50 நாளை இல்லாத வச்சு 5 நாளை நிறுவனத்தை காட்டிய பெருமைக்குரிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி சிறப்பு திட்டங்கள் செயலாளர் அமைச்சர் கொங்கு மண்டலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய ஈடுகொண்ட இந்த நிர்மித்துள்ள கொங்கு மண்டல தளபதி மாண்புமிகு அமைச்சர் அங்கே எஸ்பி வேலுமணியன் அவர்களை இருக்கின்ற
சூலூர் தொகுதி சார்பாக கோவை மாவட்டத்திற்கு அலுவலர் சார்பாக வருக 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 என்று இருந்தவர் நோக்கி வரவேற்கின்றோம். அதே போல துணை சபாநாயகர் அலுவலர் பொள்ளாச்சிவாய் ஜெயரான் அவர்களை என்கின்ற அலுவலர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். கோவை மாநகர் மாவட்ட கழகத்துறை ஆட்சியர் செயலாளர் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலர் அம்மன் கே அச்சன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். கோவை வடக்கு மாவட்ட கழகத்துடைய ஆட்சியர் செயலாளர் கோவை சட்டமன்ற கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் நிறைஞ்சிருந்த நண்பர் அலுவலர் அன்புகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய இலக்குகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அறிஞர் தாமோதர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதேபோல் அமைப்பு செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்கு மேல்சபை எம்பிஏ என்ற நல்ல முறையிலே செயலாளர்கள் வரவேற்கின்றோம். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அறிஞர் ஓகே சின்னராஜ் அவர்களை வருக வருக என்று இருவரும் வரவேற்கின்றோம். கவுண்டம்பாளையம் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிஞர் ஆறுபடி அவர்களை வருக வருக என்று இருவரும் நோக்கி வரவேற்கின்றோம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்பு நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு நபர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அறிவியல் 8 மணி சண்முகமலை வருக வருக என்று நம்முடைய அனைவர் சார்பில் வரவேற்கின்றோம். வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி திருமதி கஸ்தூரி வாசு அவர்களை வருக வருக என்று இருவரும் வரவேற்கின்றோம். இதே போல 3 மாவட்டத்துடைய மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளைக்கழகத்துடைய பொறுப்பாளர்கள், பேரூராட்சி கழகத்துடைய பொறுப்பாளர்கள், நம்முடைய அனைத்து சார்பணியுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய பெருந்தலைவர்கள், ஒன்றிய துணைத் தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்க தலைவர்கள், கழக உடன்பிறப்புகள், சார்பணி நிர்வாகிகள், பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி அன்பர்கள் மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி அத்தனை தாய்மார்கள், ஐடிவிகளுடைய பொறுப்பாளர்கள், இளைஞர் இளைஞர்களுடைய பாசனையுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் இங்கிருக்கின்ற அமைச்சர் சார்பாகவும், நம்முடைய கொங்கு மண்டல தலைவி அமைச்சர் சார்பாகவும், நம்முடைய சூலூர் தொகுதி சார்பாகவும், வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் வருக வருக என்று இந்த இடத்தில் வரவேற்று இங்கே பறக்கின்ற 106 குடும்பத்தில் பறக்கின்ற கொடி ஒரு சாதாரண கொடி அல்ல. சத்துரோசன் சரித்தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு தலைமை கணியம் கட்டுப்பாடு காட்ட நம்முடைய கொங்கு மண்டல தலைமையாக இருந்து திராவிட பேரவையாக இருக்கின்ற அறிஞர்னா உருவம் வைத்த கொடி. இந்த கொடி இருக்கின்ற ஏகோபிய சக்திகளை தமிழகத்திலே விரட்டி அடித்த கொடி. இங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய கொடி, பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய கொடி. பள்ளி குழந்தைகளுக்கு 16,000 ரூபாய் கொடுத்து தமிழகம் கல்வித்துறையில் ஒரு சிறந்த மாநிலம் என்று நிரூபித்த கொடி. இருக்கின்ற ஒரு விவசாயியுடைய கொடி, பெருங்குடிய மக்கள் கொடி. அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வு கொடுத்து, அடித்தட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து, அடித்தட்டு மக்களுக்காக உருவாக்கிய கொடி இந்த கொடி. இந்த கொடியை மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் கொங்கு மண்டல தளபதி கொங்கு மண்டலத்துக்கு 11 தொகை இந்த ஆண்டு வருகின்ற 2021 11 தொகை வென்று கொங்கு மண்டல வளர்ச்சி அண்ணா நிரூபிக்கூடிய இந்த 106 கொடுக்கப்பட்டு இருக்கின்ற அனைவருடைய ஆசையோடும், தமிழக முதலமைச்சருடைய ஆசையோடும், தமிழக துணை முதலமைச்சர் ஆசையோடும், இருக்கின்ற மாநில அத்தனை பொறுப்பாளர் ஆசையோடும், தமிழக மக்கள் ஆட்சியோடு இந்த தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாண்பு எடப்பாடி அவர்கள் 2021 மீண்டும் தமிழக முதலமைச்சராக வருகிறதுக்கு அனைவரும் சூழலை ஏற்போம் என்று கூறி இந்த இனியதாக கலந்து கொண்ட அத்தனை பேரும் வரவேற்று 2 நாளில் இந்த இனியதாக ஏற்பாடு செய்த வடக்கு ஒன்றிய கழகத்துடைய ஆட்டமிகு செயலாளர் மாப்பிள்ளை கந்தவேலு வரை மனதார பாராட்ட வரவேற்கிறேன். நம்முடைய தெற்கொண்டிய கழக செயலாளர், சுத்தம்பேட்டை மேற்கொண்டிய கழகத்துறை செயலாளர், மத்திய பேரூராட்சி கழகத்துடைய ஆட்டமிகு செயலாளர்கள், அதேபோல் பொதுக்குழு உறுப்பினர் உட்பட கழகத்துறை அத்தனை பொறுப்பாளர்கள், துறைப்பாசோர் உட்பட இருக்கின்ற அத்தனை ஒன்றியத்துடைய பெருந்தலைவர்கள், ஒன்றியத்தோடு துணை பெருந்தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஒட்டுமொத்தமே நம்முடைய சூலூர் தொகுதியை இருக்கின்ற அனைவரும் ஒட்டுமொத்தமாக இந்த அற்புதமான கொடி ஏற்பாடு செய்வதற்கு 2 நாளில் அனைவரும் தயார் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் அமைச்சர் சார்பாகவும் இருக்கின்ற அத்தனை ஒன்றிய கழகத்துடைய அனைவர் சார்பாகவும் மனதார இந்த நேரத்தில் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வழிகாட்டுக்குழு உறுப்பினர், திராவிட இயக்கத்தை வலியுறுத்தி செல்கிற ஆற்றல் மிக்க அன்பு தளபதி, நமக்கு கோவை மாவட்டத்தில் கிடைத்திருக்கிற அரிய பொக்கிஷம் கழக அமைப்பு செயலாளர், மாண்புமிகு புறநகர் மாவட்ட, தெற்கு மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர், நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர், இளைஞருடைய நம்பிக்கை நட்சத்திரம், அரசியல் சித்தர், சாதனை செம்மல், ஓய்வறியா உழைப்பாளி, கோவை மாவட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எஃகு கோட்டையாக வைத்திருக்கும் மாண்புமிகு எம்பி வேலுமணி இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன்
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிடவும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் உத்தரவிடவும் இருவரும் தலைவருடைய வழிகாட்டுதலுடன் இருவரும் தலைவர்களுடைய தெய்வமாக இருந்து புரிந்தவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் நல்லாசியுடன் கழகம் ஆரம்பித்து 49வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கோவை மாவட்டம் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அதே போல சூலூர் சட்டமன்ற தொகுதி சார்பாகவும் சூலூர் ஒன்றிய வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் ஒரு மாபெரும் கழக கொடி ஏற்றுவிழா நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்த இந்த ஒன்றிய செயலாளரும் பஞ்சாயத்தினுடைய தலைவரும் சிறந்த செயல் வீரருமான அருமை தம்பி எந்த வேலை கொடுத்தாலும் சிறப்பான முறையில் செயல்படுத்தக்கூடிய அருமை தம்பி கந்தவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடிக்கம்பம் அமைவதற்கு உறுதுணையாக இருந்து தொடர்ந்து ஒரு மாத காலமாக இதற்காக பணியாற்றிய சட்டமன்ற உறுப்பினர், எளிமையானவர், சட்டமன்ற உறுப்பினராகி இந்த குறுகிய காலத்திலே பல்வேறு திட்டங்களை முதலமைச்சரும் எதிர்வும் பெற்று சிறப்பான முறையிலே சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றிய அருமையண்ணன் சுல்தான்பேட்டை ஒன்றிய கழக செயலாளருமான அருமையண்ணன் VP கந்தசாமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் வடக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான அருமையண்ணன் PRG கழக அமைப்பு செயலாளர் அருமையன் தோ பசவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கூடிய மாவட்ட கழகத்துடைய இணை செயலாளர் மணிமேலக்கா அவர்களே, துணை செயலாளர் செல்வதரன் அவர்களே, பொருளாளர் கருமசாமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய சேர்மனும் முன்னாள் ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கழகத்துடைய அம்மா பேரவை தலைவருமான அறிவியல் மாலப்பூர் பாலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கூடிய சுல்தான்பேட்டை சேர்மன் அருமையக்கார் ரத்னம் கனகராஜ் அவர்களே, ஒன்றிய செயலாளர் சுல்தான்பேட்டை மேற்கொண்டிய செயலாளர் அப்புசாமி அவர்களே, மாவட்ட அதே போல ITV
இங்க இருக்கக்கூடிய அத்தனை கிளை கழக செயலாளர்கள், கிளை கழக பொறுப்பாளர்கள், மகளிர் நீதி சேர்ந்தவர்கள், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சி, இந்த கொடியை பார்த்தாலே ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த கொடி மேல போக போக ஒரு எழுச்சி, அப்படியே அடிவயிலிருந்து வருது, ஒரு எழுச்சி, உணர்வு வருது. இந்த மாதிரி உணர்வோட நம்முடைய தொண்டர்கள் இருக்கிறவரை எத்தனை ஸ்டாலின், கருணாநிதி, ஒண்ணு மட்டும் ஸ்டாலின் எத்தனை பேர் வந்தாலும் நம்முடைய கழகத்தை ஆட்டமா வைக்க முடியாது. இந்த கழகம் ஆரம்பித்து 49 ஆண்டுகள் ஆகிறது. 49 ஆண்டுகள் இந்த கழகத்தை ஆரம்பித்த அம்மா அவர்கள் தொடர்ந்து இந்த கட்சியை ஆட்சியில் அமர வைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். ஒரு சின்ன சலசலப்பு வந்தது, இதுதான் வரும். அப்பவே திமுக, கருணாநிதி, ஸ்டாலின் இந்த கட்சியை அழிச்சு நினைச்சாங்க. என்றைக்கும் அழிக்க முடியாது. எங்களுடைய தலைவர், புரட்சி தலைவர் ஆரம்பித்த நேரம் அப்படி, ஆரம்பித்த தலைவர், எங்களுடைய தலைவர் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்க சொந்தக்காரர். இன்னைக்கு அனைவராலும் கடவுளாக போட்டக்கூடிய எங்க தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆகவே இந்த கழகம் பார்க்கறதுக்கு அப்படி தெரியும், அதுக்கப்புறம் வெகு தெளிவும் பாத்தீங்கன்னா எடப்பாடி உறுதியாயிருச்சு. முக ஸ்டாலினும் மற்றவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒரு குழப்பம் வரும், நம்ம இடையில ஏதாவது சிந்து பாடிடலான்ட்டு. அதெல்லாம் நடக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எம்ஜிஆர்களும் ஆசை வழங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு போய் நாங்கெல்லாம் கூட எதுக்கு இருக்கிற உத்தரமா அப்படியெல்லாம் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கு ஓபிஎஸ் தலைமை கலந்து அறிவித்தாரோ அன்றைக்கே உறுதி செய்யப்பட்ட 2020 மீண்டும் அந்த எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர். யாரும் மாற்ற முடியாது. ஏனென்றால் இது வார்த்தைக்காக சொல்வது கிடையாது. இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் உங்களை மாதிரி அங்கிருந்து மேல வந்திருக்காரு. ஸ்டாலின் மாதிரி வாரிசு அரசியல் வரல. இன்னைக்கு அவங்க அப்பாவுடைய வழியில வந்து அவங்களுடைய கட்சி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள புறந்தள்ளிட்டு புறவழியாக வந்த ஸ்டாலின் போல கிடையாது எடப்பாடியார் அவர்கள். இளைஞர் செயலாளராக இருந்து இன்னைக்கு உங்க மாதிரி ஒருத்தர் மேல வந்து எப்படி தெரியும், நல்லது கேட்டா தெரியும். ஏழை மக்களை பத்தி தெரியும், நடுத்தர மக்களை பத்தி தெரியும், கட்சிக்காரரை பத்தி தெரியும், கட்சி தொண்டர்களை பத்தி தெரியும், எல்லாம் தெரிஞ்சு வந்து கொண்டிருக்காரு. ஒரு விவசாயி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கார். நம்ம ஒருவர் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறார். அதுதான் முக்கியம். ஒரு சாதாரண முதலமைச்சர் யாரு போய் பார்த்தாலும் காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 1 மணிக்கு தான் படிக்காரு. யாரு கூட சந்திக்கக்கூடிய முதலமைச்சர். இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு வேணுமா? இன்னைக்கு ராஜா மாதிரி ஒரு வாரிசு அரசியல் வந்து மேல்மட்டமாக வந்துட்டு பொய்யே பேசிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் வேணுமா? ஏதாவது பொய்யே, ஏதாவது குற்றம் எதப்பாதான் குற்றம் தான். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் ஒவ்வொன்றா சாதிச்சுட்டு இருக்கார். இன்னைக்கு உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய அந்த கொரோனா வைரஸ் நோய் தொற்றை ஆரம்பத்திலிருந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்க, கேரளா நேற்று 9000 கேஸ் வருது. ஆரம்பத்தில் கட்ட பார்க்கல. இன்னைக்கு அதே போல இன்னைக்கு ஆந்திரா, தெலுங்கானா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டு இருக்கு. இதுக்கு மருந்து இல்ல, இதுக்கு மருந்து கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டமாக நேரடியாக போய் ஆய்வு செய்யக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார். கோயம்புத்தூர் மாவட்டம் கூட வந்து ஆய்வு பண்ணார். கோயம்புத்தூர் வந்து 10,000 பெட் ரெடியா வச்சிருக்கோம். யாரு போனாலும் அட்மிட் பண்றோம். அந்த நோயாளிகளுக்கு உணவு அற்புதமா வச்சு பிரைவேட்டா தயார் பண்ணி அற்புதமா கொடுக்கிறோம். அதே போல மருத்துவர்களுக்கு பயிற்சியாளர் ரோட்டில் போட்டு கொடுத்துருக்கோம். காய்ச்சல் வந்து உடனடியாக வந்துட்டா போதும். சில பேர் காய்ச்சல் வந்து நமக்கு சரியாயிரும் தைரியத்தில் இருக்கும் போதுதான் பிரச்சனை வருது. உடனடியாக வந்தாங்கன்னா உடனடியாக காப்பாற்றிடுறோம். அற்புதமா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஒட்டிந்தியா இன்னைக்கு அவ்வளவு 10,000 பெட்டு நம்ம வச்சிருக்கோம். இப்படி எல்லா மாவட்டத்துக்கும் முதலமைச்சர் இருக்கிறாங்க. இந்த மருந்து நாட்டி கூட இன்னைக்கு மருத்துவ உதவியுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி இன்னைக்கு காப்பாற்றிட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா 11 தொகுதியோட எல்லாம் வந்திருக்காங்க.
நம்முடைய புறநகர் தெற்கு மாவட்டம் மட்டுமல்ல, கோவை புறநகர் வடக்கு மாவட்டம், மாநகர் மாவட்டம் எல்லாம் வந்திருக்காங்க. நம்முடைய மாவட்டத்தில் 11 தொகுதி இருக்கு. 11 தொகுதியும் 2021 உறுதியாக வெற்றி பெறுவோம். ஏனென்றால் நமக்கு தான், நம்முடைய தொண்டர்களுக்கு தான் இன்னைக்கு மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கிற தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்கு. திமுக கிடையாது. ஏனென்று கேட்டால் 2011 வரையிலும் திமுக ஆட்சி இருக்கும்போது என்ன நடந்தது தெரியும் உங்களுக்கு. கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, ஒவ்வொரு கடையா வசூல் பண்ணி அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த திட்டம் கொண்டு வரல. 2011 பின்னால் எங்கேயும் நில அபகரிப்பு கிடையாது. எந்த கடையில் நமக்கு கட்சி நடந்து போய் வசூல் பண்றதில்ல. போலீஸ் குத்தகைங்கிறது போலீஸ் சுதந்திரமா செயல்படுறாங்க. சட்டம் வந்து சிறப்பா இருக்கு. இந்தியாவிலேயே கோவை மாவட்டத்தில் போலீஸ் ஆரம்ப நம்பர் 1 சட்டம் ஒழுங்கு விருது வாங்கியிருக்கு. அது மட்டுமல்ல, 50 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி கோவை மாவட்டத்தில் நம்ம கொடுத்திருக்கிறோம். எத்தனை திட்டம் கொடுத்திருக்கிறோம். 2011 கொண்டால் எப்படி இருந்தது கோவை? மனசாட்சி உள்ள அத்தனை மக்களுக்கு தெரியும். கோவை மாவட்டத்தில் எல்லா இந்த ரோடு 2000 ரோடு எப்படி இருந்தது? அவனாஞ்சி ரோடு நீங்க அகலப்படுத்தி போட்டுருக்கோம். விபத்துகள் குறைஞ்சிருக்கோம். அவனாஞ்சி ரோடு மட்டுமல்ல, அவனாஞ்சி ரோடு, திருச்சி ரோடு, சத்தி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, பாலக்காடு ரோடு, தொண்டாமுத்து ரோடு, திருமணி ரோடு, எல்லா சாலைகளும் போடப்பட்டிருக்கிறது. விபத்துகளை குறைச்சிருக்கிறோம். எல்லா பாலங்களும் கட்டியிருக்கிறோம். கிராமத்திலிருந்து சிட்டிகள் எல்லா பாலம் கட்டியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி சென்னை தான் பாலம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. மக்களுக்காக போக்குவரத்து இடையூறை தவிர்ப்பதற்கு எல்லா நிறைய பாலம் வேலை நடக்குது. நிறைய பாலம் முடிச்சிருக்கிறோம். இந்த அவனாஞ்சி ரோட்ல மட்டும் 10 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் கட்ட போறோம். அடிக்கல கட்ட போறோம். தமிழ்நாட்டில் எங்கேயுமே அவ்வளவு பெரிய பாலம் கிடையாது. மெட்ரோ ரயில் திட்டம் ஆய்வு எடுத்திருக்காங்க. அத்திக்கடை அவனாஞ்சி திட்டம் 70 ஆண்டு கால பிரச்சனை முடிச்சு வேலை நடக்குது. அதான் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி எடப்பாடி போய் கேட்ட நாங்களாம். அவருக்கு ஏகே செல்வராஜன் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் அருண்பால் இருக்காரு. போய் சொன்ன வந்ததும், நீங்க செய்யாம யாரு செய்ய முடியும்? நீங்க நிதி ஒதுக்கி இது உடனே செய்யுங்க, உடனே 2 போய் வேலை நடக்குது. அதுதான் முதலமைச்சர் எடப்பாடி. இது மட்டுமல்ல, இன்னைக்கு அத்திக்கடை திட்டம் 2 இங்க பாத்தீங்கன்னா ஏகேசன் இருக்காரு, ஓகேசன் இருக்காரு, ஆறுகுட்டியன் இருக்காங்க, அதே போல அருண்குமாரன் இருக்காங்க. போய் பார்த்து 2வது திட்டம் விடுபட்ட குளங்களுக்கெல்லாம் வேணும்னு கேட்டோம். அதையும் அறிவிச்சார் ஐயா நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களுடைய விவசாய சங்கத்தினுடைய மணிமண்டபத்தில் திறப்பு நாள் அறிவிச்சார். அது மட்டுமல்ல, இந்த நொய்யல் 100 வருட பிரச்சனை 230 கோடி ஒதுக்கி மேம்படுத்திட்டு இருக்கிறோம். 100 ஆண்டு காலம் விவசாய மக்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்படி தலைமுறை தாண்டி இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடித்து கொடுத்தவர் அம்மாவும் எடப்பாடி அவர்கள் தான். கேட்டது போல வாங்கி கொடுத்திருக்கிறோம். 5 கல்லூரி எந்த மாவட்டத்தில் கிடையாது. நீங்க முதல்வர் எடப்பாடி அவர்கிட்ட 5 கல்லூரி வாங்கியிருக்கோம். அம்மா இருக்கும்போது ஒரு கல்லூரி, அப்புறம் 4 கல்லூரி, 5 கல்லூரி குடியானது கொண்டு வந்து 2000 ரூபாய் ஃபீஸ்ல படிக்கிறான் நம்முடைய மாணவர்கள். பிரைவேட் காலேஜ் போனா 30,000 ரூபாய் ஆகும். 2000 ரூபாய் ஃபீஸ். நீங்க பாத்தீங்கன்னா பல்லடத்தில் 1, மேட்டுப்பாளையத்தில் 1, தொண்டாமுத்தூர் 1, பொள்ளாச்சி 1. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைசியா மகளிர் கல்லூரி சிட்டிக்குள்ள புளியகுளத்துல இப்பதான் போன வாரம் ஆரம்பிச்சோம். 5 கல்லூரி ரெக்கார்டு. அது மட்டுமல்ல, அரசு மருத்துவமனை போய் பாருங்க. 100 கோடியில் மேம்படுத்திருக்கோம். இன்னும் 300 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஓப்பனாக தெரிஞ்சு அங்கே நடக்குது. சென்னை போயிட்டு இருந்தோம். நிறைய உயிரை காப்பாத்திய சிறுநீர் மாற்று 65 அங்கே நடக்குது. 1 மாதத்துக்கு முன்னாடி 25 கோடி ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தோம். கேன்சருக்கு பிரசவ பார்க்க ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போல 6 கோடி ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். பிரஷர் வந்ததுன்னா உங்களுக்கு 50 வயசு மேல ஒரு கைகால் வராம போகும். 3 மணி நேரத்தில் பிரஷர் வந்து கொண்டு போங்க. உடனே சரி குடும்பத்தில் 6 கோடி மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். அங்க மட்டுமல்ல, மேட்டுப்பாளையம் ஜிஹெச், அதே போல பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜிஹெச், எல்லா பக்கம் வால்பாறை போல வால்பாறையில அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, ஒரு போர்ட் ஹவுஸ், பொட்டானிக்கல் கார்டன், அடுக்குமாடி குடியிருப்பு என்று எல்லாமே எல்லா தொகுதிக்கும் பண்ணியிருக்கோம். மேட்டுப்பாளையம் தொகுதி இருந்தாலும் சரி, தோண்டமலை தொகுதி இருந்தாலும் சரி, எல்லா என்னென்ன தொகுதி அனுப்போ கிராம வார்டுகள் போற போட்டு கொடுத்துருக்கோம். கூட்டு குடிநீர் திட்டம், 3வது கூட்டு குடிநீர் திட்டம் இன்னைக்கு 1000 கோடிக்கு மேல ஒதுக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பார்த்து அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் பாத்தீங்கன்னா
இன்னைக்கு இந்தியாவிலே அதிக கோயம்புத்தூர்ல வீடு கட்டியிருக்கோம். அது மட்டுமல்ல, குளங்கள் குடியிருந்த 100 வருடம் 70 வருடம் இருந்தவங்களுக்கு அந்த குளங்கள் ஆக்கிரமிப்பு எடுத்திருக்கிறோம். அவங்க நல்ல வீடு கொடுத்துருக்கோம். 15,000 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். ரெக்கார்ட். ஸ்மார்ட் சிட்டியில போய் பாருங்க, குளங்களை எப்படி மேம்படுத்திட்டு சிட்டிக்குள்ள போய் பாருங்க, வேலை நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கோம். அது மட்டுமல்ல, நீண்ட கால பிரச்சனை ஆனமலையார் நல்லார் திட்டம், பாண்டியார் பண்ணமலா திட்டம், இதெல்லாம் வருமா வராதான்னு எதிர்பார்த்தாங்க. நம்முடைய முதல் எடப்பாடி அவர்கள், நான் போயிருந்தேன், தவறு கஸ்தூரி வந்தாங்க, அதே போல நம்ம கம்சாமி பொள்ளா ஜெயராம் பாத்தீங்கன்னா எல்லாம் அழைத்து கொண்டு போய் நேரடியாக கேரளா சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்தோம். கேரளா முதலமைச்சர் கூட்டம் நடந்து குழு போடப்பட்டு இன்னைக்கு அற்புதமா அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. ஆனமலையார் நல்லா கண்டிப்பா வரும். நீண்ட கால பிரச்சனை பாண்டியார் பணம் திட்டம் கண்டிப்பாக கொண்டு வருவோம். அதுக்கு முழுமையெடுத்தவர் எடப்பாடி. அவருக்கு ஒரு ராசி இருக்கு. இயற்கை எல்லாம் அவருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழ்த்து கூடும். இயற்கைனா என்ன? நல்ல மழை பொழிஞ்சு நல்ல வளம் குளிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு எடப்பாடி ஆட்சியில எல்லா டேமும் அழிஞ்சிருக்குது, எல்லா குளம் அழிஞ்சிருக்குது. போன ஒரு தப்பு இந்த வந்தபடி இயற்கையாவே ஒத்து போகக்கூடிய முதலமைச்சர், இயற்கை வாழ்த்துக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். அதனாலதான் சொன்னேன், ஸ்டாலின் அந்த காலத்து ஆட்சிக்கு வர முடியாது, அவங்க கட்சிக்காரருக்கே தெரியாது. எடப்பாடி மீண்டும் வருவான்னு சொல்லி போட்டு அவங்களே சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான முதலமைச்சர். இன்னைக்கு 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை நம்ம கொடுத்திருக்காங்க. இன்னும் பல்வேறு திட்டங்கள் சாதனம். இதுக்கு மேல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போயிட்டு அம்மா திட்டம் இருக்கும். தாலிக்கு தங்க கொடுத்திருப்போம். அதே போல பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தோம். அதே போல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்றைக்கு மிக்சி பேன் கிரைண்டர் கொடுத்திருப்போம். விலையில்லாத அரிசி வாங்கியிருப்பாங்க. அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இப்படி பாத்தீங்கன்னா, அதே போல அம்மா பெட்டகம் பிறந்த குழந்தைகளுக்கு இப்படி பாத்தீங்கன்னா, ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்ல, தேர்தலுக்கு மட்டும் வருவான் 5 பவுன் நகை தள்ளுபடிப்பா, மாதம் 6,000 ரூபாய் பணம் வீட்டுக்குப்பாங்க. எல்லாமே தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, எல்லாம் தள்ளுபடி, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்திய நாட்டுடைய பேங்க் பேலன்ஸ் பத்தாது, இந்தியா நாட்டுடைய பட்ஜெட்டு பத்தாது. அந்த மாதிரி பொய்ய சொல்லி ஏமாத்தி ஓட்டை வாங்குவாங்க. இப்ப மக்கள் தெளிவா இருக்காங்க. நாடாளுமன்ற ஓட்டு கேட்டு போன எம்பி எங்க இருக்காரு தெரியல. எம்பி எல்லாம் யாராவது பார்க்க முடியுதா? ஆனா நம்ம எம்எல்ஏ கந்தாம எங்க பார்த்தாலும் நிக்கிறாரு. வேண்டுமலை எம்எல்ஏ எல்லா வீடு வீடா பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறோம். நமக்கு எல்லாம் உரிமை இருக்குது. நிறைவூட்டி வாக்கு கேட்டால் இத்தனை திட்டங்களை தந்த நமக்கு தான் வாக்களிப்பாங்க. நமக்கு தான் உரிமை இருக்கு. ஆகவே 2021 மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி என்று சொல்லி பேசிட்டாரு. ஆட்சிக்கு வருவது உறுதி என்று சொல்லி நிறைய இருக்கு பிரச்சனை இருக்காங்க. அதான் மயிலம்பட்டை அதை சொல்றாங்க. இது மாதிரி நிறைய கிராமத்தில் கூடிய சாலைகள் ஒதுக்கியிருக்கிறோம். இன்னைக்கு அற்புதமான இந்த நிகழ்ச்சி 100 ஆண்டுக்கு மேல் இந்த கட்சி ஆட்சி இருக்குன்னு சொன்னாங்க. அது உறுதி என்று சொல்லி இந்த சிறப்பான அற்புதமான இந்த கொடிக்கம்பத்தை ஏற்பாடு செய்த 106 அடி கொடிக்கம்பத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய கந்தவேல் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் என்ன கேட்டாலும் தெரிவித்துருவார். ஒன்றியார் கேட்டாலும் சரி, கிளர்ச்சியாளர் கேட்டாலும் சரி, இங்க யார் என்ன கேட்டாலும் எதுவுமே மறுக்காத அருமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர். எது கேட்டாலும் பொறுமையா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர். என்ன கேட்டாலும் கேட்பாரு, இந்த ரோடு வேணும் அப்படின்னா எங்க பணமே இல்லை இப்ப சரி சரின்னு கேட்டு கடைசியில் அதை எப்படியாவது பண்ணி கொடுங்க கேட்பார். இப்படி எதை கேட்டாலும் எப்படியாவது வாங்கி செய்யக்கூடிய அருமையான சட்டமன்ற உறுப்பினர் அருமையான கந்தசாமி அவர்களுக்கும் இங்க இருக்கு இதுக்காக பணியாற்றிய அத்தனை பேருக்கும் நம்ம கந்தவேலோடு இணைந்து பணியாற்றிய அத்தனை கழகத்தோழர்களுக்கும் இந்த கந்தவேலுடைய ஊராட்சியை சேர்ந்த அந்த ஊராட்சியில அந்த தேர்தல் நேரத்தில் வந்தோம் அப்படி எல்லாம் பணியாற்றிய, அதே போல இங்க இருக்கக்கூடிய சுல்தான்பேட்டை ஒன்றியம் சூழல் ஒன்றியத்தில் எல்லாம் சிறப்பாக எல்லாம் வெற்றி பெற்றாங்க. நம்முடைய பழைய ஒன்றிய பாலப்பூர் பாலன்னா உட்பட இங்கே சேர்மனா பிடிச்சிட்டோம், எல்லா பஞ்சாயத்து பிடிச்சிட்டோம். அதே போல நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் உங்க ஊர்ல தான் நம்ம தாண்டிபதி தோப்பத்தவன் இருக்காரு. ஆகவே எப்பவுமே நம்ம தான் வெற்றி. தொடர்ந்து வருகின்ற தேர்தலில் இந்த தொகுதி கேட்டது பூரா பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த தொகுதி
76 வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய தலைவர்கள் யாரை வேட்பாளர் அறிவித்தாலும் 76 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு விரைவில் நன்றி வணக்கம். வடக்கொன்றிய கழகத்துடைய செயலாளர் தம்பி கந்தவேல் அவர்கள் நன்றி வருவார்கள். வடக்கொன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் VP கந்தவேல் அவர்களுக்கு மாண்பு அமைச்சர் அவர்கள் சால்வை அளித்து கௌரவிக்கிறார்கள். அருண்குமார் ஓகே சீனா. அதே போல நம்முடைய முன்னாள் வடக்கு மண்டல தலைவர் மாநில இளைஞர் ஏறாம் பேர் உள்ளிட்ட நிறைய பேர் வந்தாங்க. வாழ்த்துக்கள். சீரோடும் சிறப்போடும் நடந்து மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியுடைய அருளாட்சியோடும் அவருக்கு என்றென்று முறையாக இருந்து பல்வேறு நாடுகளிலே மக்களோடு மக்களாக இருந்து சீரோடும் சிறப்போடும் நடத்துகின்ற நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் OPS ஆசியோடும் 50 ஆண்டு கால வளர்ச்சி பணியை 5 ஆண்டுகளிலே சீரோடும் சிறப்போடும் நடத்தி பணிவோடு இருந்தால் தலைமுறை வெல்லலாம், பணிவோடு இருந்தால் காலத்தை வெல்லலாம், அதே போல துணிவோடு இருந்தால் துன்பத்தையும் வெல்லலாம் என்று எங்களை போன்ற இளைஞர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்து கோவை மாவட்டத்திலே பல்வேறு நலத்திட்டங்களை மக்களோடு மக்களாக வழங்குகின்ற எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் அமைச்சருடைய ஆசியோடும் அதே போல இங்கு பல்வேறு நலத்திட்டங்களை ஏழையோடு ஏழையாக இருந்து பல்வேறு நலத்திலே சீரோடும் சிறப்போடும் செய்கின்ற நம்முடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அதே போல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சார்பணி நிர்வாகிகளையும் அனைத்து மாவட்ட கலை நிர்வாகிகளையும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த தொண்டர்களையும் பொதுமக்களையும் குடும்பங்களையும் வருக வருக வரவேற்று அதாவது இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. இந்த காலத்தில் ஒரு சாதாரண தொண்டராக இருந்து அந்த தொண்டருக்கு கூட என்னுடைய ஊராட்சியிலே 25 பேருக்கு மேலே பல்வேறு பெரிய வாய்ப்பை எங்களுடைய சூழல் வழக்கொண்டியத்திலே நிறுவ எங்களுடைய வாய்ப்பை கொடுத்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மனமாக நினைத்திருத்துக் கொண்டு கழகம் கண்டிப்பாக வருகின்ற 2020 சீரோடும் சிறப்போடும் வழிநடக்கும் என்று கூறிக்கொண்டு அது மட்டுமல்ல இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த COVID-19 என்ற மிகப்பெரிய ஒரு கொடி நோய் பாத்தீங்கன்னா நம்முடைய அமைச்சர் அவர்களும் அதே போல நம்முடைய அதாவது ஒரு வீட்டுக்கு போனா யாரு வேணா நேர வீட்டுக்கு போய் காய் போட்டு பிடிக்கலாம். அந்த அளவுக்கு ஏழையோடு ஏழையாக இருந்து ஒரு சாதாரண கவசம் உள்ள குடிநீராகட்டும் அந்த குடிநீரை அதாவது நம்ம கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வருகின்ற நம்மளுடைய சூலூர் சட்டமன்றத்தை சிறப்பான சட்டமன்ற தொகுதியாக மாற்றி வருகிற அருமை மாமாவர்கள் அவர் VP கந்தவேலுடைய வரலாற்றையோடும் அதே போல அவருடைய வழிகாட்ட முடியும் இந்த மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்த என்னுடைய பெற்றோர்களுக்கும் மனமாக நன்றி நன்றி நன்றி. வெற்றி முழக்கம் எங்கும் ஒலித்திட வெற்றி உலா வருக அம்மா வருக 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 வீர திருமகள் எங்கள் அம்மா வெற்றி உலா வருக அம்மா வருக 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 எங்கள் இதயமே புகழின் இமயமே புரட்சி தலைவியே வருக வருக அந்த வானகம் இந்த வையகம் உந்தன் கையகம் வருக வருக அம்மா வருக 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 புரட்சி தலைவியே அம்மா வருக 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 தானமும் தர்மமும் இருபுறம் உனக்கு துணையாய் வருகிறது வானமும் நீ வரும் வழிகளில் எல்லாம் பூமழை பொழிகிறது
தானமும் தர்மமும் இருபுறம் உனக்கு துணையாய் வருகிறது. வானமும் நீ வரும் வழிகளில் எல்லாம் பூமழை பொழிகிறது. திமு திமு திமுவென மக்களின் கூட்டம் ஊர்வலம் வருகிறது. சட சட சடவென எதிரிகள் கோட்டை அடியோடு சரிகிறது. நம்ம புரட்சி தலைவி அம்மா வாழ்க வாழ்க எனும் வாழ்த்தொலி கேட்கிறது. வெற்றி மகள் கரமாலைகளோடு உன்னை வரவேற்கிறது. வெற்றி மகள் கரமாலைகளோடு உன்னை வரவேற்கிறது. அம்மா உன்னை வரவேற்கிறது. வெற்றி முழக்கம் எங்கும் ஒலித்திட வெற்றி உலா வருக. அம்மா வருக வருக வருக. வீர திருமகள் எங்கள் அம்மா வெற்றி உலா வருக. அம்மா வருக வருக வருக. வருக வருக வருக. ஏழைகள் எளியவர் உன்முகம் பார்த்திடும் ஆசையில் வருகின்றார். எங்களின் அம்மா என்று பாடி அனைவரும் தொழுகின்றார். ஏழைகள் எளியவர் உன்முகம் பார்த்திடும் ஆசையில் வருகின்றார். எங்களின் அம்மா என்று பாடி அனைவரும் தொழுகின்றார். அன்பினில் சுரந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிகிறது. நலமுற வாழ்கென அவர்களை வாழ்த்தி உன் கரம் குவிகிறது. வாழ்க வாழ்க எங்கள் தாயன வாழ்த்தும் வாழ்த்தொலி கேட்கிறது. வெற்றி மகள் கரம் மாலைகளோடு உன்னை வரவேற்கிறது. வெற்றி மகள் கரம் மாலைகளோடு உன்னை வரவேற்கிறது. அம்மா உன்னை வரவேற்கிறது. வெற்றி முழக்கம் எங்கும் ஒலித்திட வெற்றி உலா வருக.